என்னடா அது வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க போ. டேய் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. யார் மனதையும் புண்படுத்த நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நல்லா நீ ஒரு கவிதை சொல்லுவலடா, எல்லாருக்குமே நல்லா ஒரு கவிதை சொல்லுவல. இன்டர்வியூல போய் உட்காந்து எனக்கு ஒரு கவிதை சொல்றா. நீ இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவையா கிட்னி சொல்லிட்டு இதெல்லாம் நான் கவர்ற மாதிரி சொல்லணும், சரியா? தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பாலாம் எடுத்துக்க மாட்டா, சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? தோனி அடிச்ச 6, நிஷா உனக்கு நான் அடிச்சது கிஸ். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. முள்ளுக்கு தேவை ஒரு சிட்டு ரத்தம், எனக்கு தேவை நிஷா உன் முத்தம் உன் முத்தம் உன் முத்தம். நன்றி. நீ அந்த மாதிரி புரோக்கர, நீ அதானே நினைச்சேன். உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. எந்த பயனும் இல்ல. காமாட்சி மாமா சைட் அடிக்க, உன்னை விடிய விடிய ஷாட் அடிக்க. நாங்க தான் மாடு, பக்கத்துல வந்து பாடு. பாடா பாடுன்னு அர்த்தம். கெட்ட அர்த்தம். குட்டி போட்டு ஆடு, சுத்தி பாரு காடு, பிரச்சனை பண்ணாம ஓடு. நீ சூத்த மூடு. பாப்பா யாரு பாருங்க மாதிரி இருக்க. மணப்பற காளியம்மன் கிட்ட வேண்டிட்டு திருமணம் தாமதம் அடைகிறது. நல்ல மனைவி, அழகான பண்பான குணமுள்ள மனைவி கிடைக்கணும்ட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஜெய் மகாகாளி. பணம் வச்சு அப்படி ராவு செத்த பயல. உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளர்ச்சி போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? சத்தியமா சொல்றேன் பாருங்க. இப்ப நான் வந்து ஊட்டியில இருக்கேன் பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா, அதான் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. அது வந்து அம்முக்குட்டி. நானும் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய பேஸ் கட் வந்து சோசியல் மீடியாவில் போடுவேன். அதுக்கு முன்னாடி வந்து தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா?
கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கினவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். குண்டிய ஆட்டிக்கிட்டு சோசியல் மீடியால கோடி கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், இது டே 1 ஆஃப். நான் உடம்பு குறைக்க போல, ஆனால் மென்டல் பீஸ்க்காக ஜிம்முக்கு போகிறேன். சீரியஸ். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டு தான் எனக்கு பிடிச்ச சைஸ். இன்னைக்கு தான் 2 மாதம் கழிச்சு ஜிம்முக்கு போகிறேன். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. பைத்தியம் இதெல்லாம் பைத்தியம் என்னங்க? போ போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். அவங்க என்ன கல்யாணம் கட்ட போறோம் எப்படி இருக்கணும்னா, அழகா இருக்கணும், கேன்சமா இருக்கணும், ஜிப் பேக் இருக்க கூடாது, தொப்பே இருக்க கூடாது. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. வசதியா இருக்கணும், ஓட்டுறதுக்கு பைக் இருக்கணும், என்னெல்லாம் அன்பா பாசமா இருக்கணும், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். முக்கியமா குடும்ப பொறுப்பானவனா இருக்கணும். இப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.